ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான அடுத்த செஷனுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு ஒர்த்தான டிஐ. இது ஆக்சுவலா என்னன்னா, லாஸ்ட் இயர் 2025 24ஓட 2024ஓட எஸ்பிஐ கிளர்க்கு மெமரி பேஸ் கொஸ்டின்ங்க. மெமரி பேஸ் கொஸ்டின் ஓகேவா? சரி, பாஸ் பண்ண போறீங்க, ட்ரை பண்ண போறீங்க. சரியா? முதல் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சப் கொஸ்டின்ஸ் 1 2 3 4 5. ஓகே, 5 சப் கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, 5 சப் கொஸ்டின் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டேபிளை வச்சுட்டு இங்க சப் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ஒரு இடத்துல டேபிள் வச்சுக்க போறேன், ஒரு இடத்துல சப் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். இதை பார்த்ததும் முதல் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்குவோமா? முதலில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்குவோமா? டேபிள் ஷோஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்டா, எவ்வளவு ஆர்டிகல் சோல்ட் பண்ணாங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகல், அந்த சோல்ட் பண்ண ஒவ்வொரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ், மார்க்அப் பர்சன்டேஜ், அதோட மார்க்அப் பர்சன்டேஜ் அண்ட் டிஸ்கவுண்ட் கிவன். ஓகே, இங்கே டிஸ்கவுண்ட் கிவன். ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? இதோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா அது தேவையா? மேபி தேவைப்படலாம், இல்லைன்னா தேவைப்படாம கூட இருக்கலாம். எனிதிங். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க கீழே நோட் என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் 1/3 ஆஃப் சி. சியோட செல்லிங் பிரைஸ்ல ஏ 1/3. செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி இஸ் டபுள் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் டியா. ஓகே, இதோட செல்லிங் பிரைஸஸ் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதை அங்கிட்ட வச்சுக்குவோம். இப்ப சப்கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்ததும் சால்வபிளான்னு கேட்டா மேபி இந்த ஃபர்ஸ்ட் லைன் சால்வ் ஆகும். மேபி 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 இங்க XY கலந்துருக்கு, தேவையில்ல. XY கலந்துருக்கு, குழப்பம் தெரிஞ்சிருச்சு. சப்கொஸ்டினை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு வந்தோம்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மார்க் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் 3000 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏவோட மார்க் பிரைஸ் 3000. ஏவோட காஸ்ட் பிரைஸ் இருக்கு, மார்க்அப் பர்சன்டேஜ் இருக்கு. அப்ப ஏவோட காஸ்ட் பிரைஸ் X - 5, ஏவோட காஸ்ட் பிரைஸ் X - 5. இது என்னது? ஒரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ். ஆமா தானே? ஒரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ். ஆமா தானே? இங்க எத்தனை ஆர்டிகிள் இருக்கு? 4x ஆர்டிகிள் இருக்கு. என்னன்னு கொடுத்துருக்கான்? டோட்டல் ஆர்டிகிளோட மார்க் பிரைஸ் தானே கொடுத்துருக்கான். அப்போ இதுதானே டோட்டல் காஸ்ட் பிரைஸ். 4x × X - 5 தான் டோட்டல் காஸ்ட் பிரைஸ். ஆமாவா இல்லையா? இதுதான் டோட்டல் காஸ்ட் பிரைஸ். ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்னா ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு எவ்வளவு பொருள் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் பொருளோட காஸ்ட் பிரைஸ். மார்க்அப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 2x பர்சன்டேஜ் மார்க்அப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20% மார்க்அப் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம்? 120/100, அதாவது 100 பிளஸ் இந்த வேல்யூவா. அப்போ இங்க 100 பிளஸ் 2x/100. இப்போ மார்க்அப் பர்சன்டேஜ் இங்க போட்டதுனால நம்மளுக்கு என்ன ஆயிரும்? மார்க்டு பிரைஸ் கிடைச்சிருமா? இங்க காஸ்ட் பிரைஸ் இன்டூ மார்க்அப் பர்சன்டேஜ் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டலா மார்க்டு பிரைஸ் கிடைச்சிருமா? இதோட வேல்யூ என்னது? 3000. இதோட வேல்யூ என்னது? 3000. ஓகே, இப்ப ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க, வந்துடுறேன். இப்ப ட்ரை பண்ணுங்கய்யா. இப்ப ஆன்சர் வந்துச்சா? ஒருவேளை போன இடத்துல வரலன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்துல வந்திருக்கும். சரி, இப்ப நம்ம செய்வோமா? Find the total number of article A. Total number of article A sold plus unsold. இது கேட்டிருக்கான். நம்மகிட்ட சோல்டு வேல்யூ தானே கொடுத்துருக்கான். இவன் என்ன கொடுத்துருக்கான்? 60% ஆஃப் ஆர்டிகல் ஆர் நாட் சோல்டுன்ட்டான். 60% சோல்டு ஆகலையா. அப்போ மிச்சம் 40% தான் என்ன ஆயிருக்கும்? சோல்டு ஆயிருக்கும். 40% சோல்டு தான் 4x-னா 40% சோல்டு தான் 4x-னா டோட்டல் ஆர்டிகல் 100% எவ்வளோ? ஏன்னா 60 வந்து அன்சோல்டு, இது அன்சோல்டு.
டோட்டல் 100% தானே, அப்ப அது எவ்வளவா இருக்கும்? 10x இருக்கும். அப்ப எக்ஸ் வேல்யூ கிடைச்சா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸி. எக்ஸ் வேல்யூ கிடைச்சா 10x போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். ஆமா தானே? ஆமா தானே? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? சரி, இதை சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு நோட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. எக்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் பை அண்ட் லெஸ் தென் 30. 5ஓட மல்டிபிள் தானா லெஸ் தென் 30? சரி, கேன்சல் பண்ணுவோம். இதை டிவைட் பண்ணோம்னா 25. 25 இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணோம்னா 75,000. இங்க இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஆகுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x இன்டூ 100 பிளஸ் 2x தான் என்னவா? 75,000. ஓகேவா? ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணலாங்க? என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே வேல்யூ ஆக்கலாம், இல்ல இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் பை லெஸ் தென் 500னா எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு? என்னெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு? 5, 10, 15, 20, 25. இதுல எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். எந்த வேல்யூனாலும் இருக்கலாமா? ஒன்னொன்னா போட்டு பாத்துருவோமா? ஒன்னொன்னா போட்டு பாத்துடலாங்க. 5 வேல்யூ தான் இருக்குன்னா ஒன்னொன்னா போட்டு பாத்துடலாம், தப்பே இல்லை. ஓகேவா? சரி, ஒன்னொன்னா போட்டுருவோம். எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோம்னா இங்க 25 மைனஸ் 25 0 ஆயிரும், கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிரும், இது வராது. ஆமாவா? ஆமாவா? சரி, 10 போட்டோம்னா 100 மைனஸ் 25, 100 மைனஸ் 50, சாரி 100 மைனஸ் 50 இன்டூ, அதாவது 50 இன்டூ இங்க 100 பிளஸ் 20யா? 100 பிளஸ் 20யா? விச் மீன்ஸ் 120யா? 125 சார் 6000. சரி, இதுவும் வராது, இதுவும் வராது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ கிடையாது, இந்த வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் 15 போட்டோம்னா 225 மைனஸ் 75 which is 150யா? 150யா? இதை இன்னும் எக்ஸ்ட்ராவா சால்வ் பண்ணி பண்றதை விட இது பெட்ரு, ஏன்னா வேல்யூஸ் ஈஸியா இருக்கும் இந்த இடத்துல போடுறப்ப. 15 2 சார் 30 இன்டூ 130. 13 15 சார் கண்டிப்பா 75 கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 400 மைனஸ் 520 சார் 100 which is 300 இன்டூ 300 இன்டூ இந்த இடத்துல 100 பிளஸ் 40 140 வரும். 143 சார் 420, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப 25 தான் ஒரே ஆன்சர், இது வந்து ஆகணும் நம்மளுக்கு. சரி, 25 போட்டோம்னா 625 மைனஸ் 125 எவ்வளோங்க? 500. 500 இன்டூ இங்க 25 சார் 50, 50னா 150. 155 சார் 75, கரெக்டா வருதுல? 3 0 வந்துருச்சுல? இப்போ எக்ஸ் வேல்யூ என்னது? 25. நம்மளுக்கு தேவை என்னது? 10x. ஏன்னா அவன் கேட்டது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் சோல்டு பிளஸ் அன்சோல்டு. சோல்டு 40%, அன்சோல்டு 60%. 40%னா 4xனா 100% 10x. ஸோ ஆன்சர் 250. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஈஸி தானே? ஈஸி தானே? அங்கேயே உட்காந்துருந்தோம்னா செம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை இந்த மாதிரி இடத்துல இது செஞ்சா கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணிடணும்? சிம்பிளா என்ன பண்ணிடணும்? கொஸ்டினை போய் பாத்துறணுங்க. கொஸ்டின்ல இருந்து சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் 5 மோர் தென் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ. ஓகே, செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ வந்து 5 மோர் தென் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏவா? ஏவோட செல்லிங் பிரைஸ் 5 மோர் தென் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஏ. கரெக்டா? கரெக்டா எழுதுனா? ஓகே. அடுத்து இது ஏக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் ஏ அண்ட் சி இஸ் 13ட்டாங்க. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, செல்லிங் பிரைஸ் வேணும் இன்னொன்னோடது. இதுல இதெல்லாம் கரெக்ட்னு கேட்கறான். ஓகே, இப்போ இங்க ஒரு நோட்டு கொடுத்தா யாருக்கும் இருக்கா? ஏவும் சியும் ரிலேட் பண்ணி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் 1/3 ஆஃப் சி. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் சி என்ன வரும்? 3x வரும். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் சி இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஐயா இவன் என்ன சொல்லியிருக்கான்? ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் ஆர்டிகிள் ஏ அண்ட் சி இஸ் 30 rupees. ஏலையும் சிலையும் சேர்த்து மொத்த ப்ராஃபிட் 30 ரூபா வருது. இங்க ஏக்கு மற்றும் ப்ராஃபிட் எவ்வளோங்க? ஏக்கு மற்றும் ப்ராஃபிட் எவ்வளோங்க? 5 ரூபாயா? காஸ்ட் பிரைஸோட 5 ரூபாய் அதிகமா? காஸ்ட் பிரைஸோட 5 ரூபாய் அதிகமா? அப்ப சிக்கு மற்றும் ப்ராஃபிட் எவ்வளோ? 25 ரூபாயா? அப்ப செல்லிங் பிரைஸோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? 25 கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்ப சியோட காஸ்ட் பிரைஸ் நம்ம கையில இருக்கு. இங்க ஒரு சியோட காஸ்ட் பிரைஸ் இருக்கு ஒய் மைனஸ் 10. இவன் ஒய்க்கு எக்ஸுக்குமான ரிலேஷன் ஒன்று கரெக்டான்னு கேட்டிருக்கான்.
ஒய்க்கும் எக்ஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன் கரெக்டானு கேட்டிருக்கான். அப்ப இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா கிடைச்சிருமா? இதுவும் சியோட காஸ்ட் பிரைஸ் தான், இதுவும் சியோட காஸ்ட் பிரைஸ் தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். 3x minus 25 equal to y minus 10. அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 3x minus y equal to plus 15. முடிஞ்சு. ஒன்னு கரெக்டுங்க, ஒன்னு கரெக்டுங்க, முடிஞ்சுங்க. டிஸ்கவுண்ட் given on A is 5 ரூபாய். ஏல வந்து கொடுத்த டிஸ்கவுண்ட் 5 ரூபான்றாங்க. ஒவ்வொரு ஆர்டிகிளுக்கும் 5 ரூபான்றாங்க. கரெக்டான்னு பாப்போமா? ஏல டோட்டல் டிஸ்கவுண்ட் இங்க இருக்கு 20x. டோட்டல் டிஸ்கவுண்ட் 20x. மொத்தம் எத்தனை ஆர்டிகிள் இருக்கான்? 4x ஆர்டிகிள் இருக்கான். அப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு ஆர்டிகிளுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னு தெரிஞ்சு. இப்ப நான் வந்து 5 ப்ராடக்ட் வச்சிருக்கேன், 5 ப்ராடக்ட் வச்சிருக்கேன். நான் மொத்தமா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் தரேன். டோட்டலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஈக்குவலா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். ஓகேவா? ஈக்குவலா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோடா டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க? 100/5 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம்னு சொல்லுவோம்ல, அதே தான். டோட்டல் டிஸ்கவுண்ட் 20x கொடுக்குறான். மொத்தம் 4x ப்ராடக்ட் இருக்கு. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கவுண்ட் கேன்சல் பண்ணா 5. இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப A and B both are கரெக்ட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுல ரொம்ப இல்ல, சப்பசம்புதான். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. Discount given on each article C is 15 less than cost price of each article D. Okay. Discount given on each article D. C. Okay. Discount given on each article C னா இதேதான், இதே கான்செப்ட் தான பண்ண போறோம். இது பை இது அதான பண்ண போறோம். 3750 divided by 2.5y. Total discount divided by total number of article equal to எவ்வளவா? இது வந்து 15 less than cost price of D. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகல் எவ்வளோ டீல வேல்யூவா கொடுத்துட்டான் 40. அதோட 15 கம்மினா 25. சால்வபிளா? சால்வபிளா. சரி 25 டேபிள் அடிச்சிருவோம். 1 டைம் 25 டேபிள்ல 1 பேலன்ஸ் 12 5 டைம்ஸ் 0 150. ஓகே. இதே 25 டேபிள்ஸ்ல அடிச்சா 6 டைம்ஸ். ஆனா இங்க 2.5 இருக்கிறனால 60. அப்போ y வேல்யூ என்னது? 60. ஃபைண்ட் த டோட்டல் ஆர்டிகல் B and C sold கேட்கிறான். டோட்டல் ஆர்டிகல் ஆஃப் B and C sold கேட்கிறான். பியும் சியும் எவ்வளவு வித்திருக்கான்? y minus 10 2.5y. மொதல் y minus 10 என்ன வரும்? 50. 2.5y ஓட வேல்யூ என்ன வரும்? 150. எப்படா 150 உடனே எடுத்தேன்னா நான் இங்க போய் மல்டிப்ளை பண்ணல. இந்த 2.5 அப்படியே இந்த இடத்துல இங்க கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு இங்க 150 ஈக்குவல் டு 2.5y தானே இருந்திருக்கும். நான் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் தானே y வேல்யூ 16 வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்ணாம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்து எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டோட டோட்டல் தானே கேட்கறான். எவ்வளோ? 200 இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட். டிஸ்கவுண்ட் given on B is 15. டிஸ்கவுண்ட் given on each article of B is 15. வழக்கம் போலதான் 12.5y divided by y minus 10 equal to 15. 12.5y divided by y minus 10 equal to 15. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோமா. 12.5y equal to 15y minus 150. ஸோ இது இங்கிட்டு வரப்ப 2.5y equal to அதே 150. அதே y வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. 60 y வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகல் ஆஃப் B is what percentage of total discount given on each article of A. ஓகே. மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகிள் B. ஓகே. மார்க்டு பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகிள் B எவ்வளோ? எக்ஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகிளா இருந்தா ஒரு ஆர்டிகிளுக்கு தானே கேட்கறான். அப்போ ஒரு ஆர்டிகிளுக்கு மட்டும்தான் நான் மார்க்அப் பண்ணணும். டோட்டல் ஆர்டிகிள்னு கேட்டாதான் அந்த ஃபர்ஸ்ட் சம்ல மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணும். ஒரு ஆர்டிகிளோட மார்க்டு பிரைஸ் கேட்கறான். இப்போ இது இன்டூ எக்ஸ் இன்டூ இதோட வேல்யூ என்னது? y plus 20%. y plus 20னா 100 plus y plus 20. 100 plus y plus 20 divided by 100. இதுதான் என்னவா இருக்கும்? ஒரு ஆர்டிகிளோட மார்க் பிரைஸா இருக்கும். ஏன்னா மார்க் பர்சன்டேஜ்னா பிளஸ் 100 போட்டுக்கணும்ல, போட்டோமா? ஓகே. இது வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் டிஸ்கவுண்ட் given on A? டோட்டல் டிஸ்கவுண்ட் given on A எவ்வளோங்க? 20x டோட்டல் டிஸ்கவுண்ட் ஏக்கு கொடுத்தது இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ்ல கேட்கறான். இஸ் வாட் பர்சன்டேஜ்னு தானே கேட்டிருக்கான். இன்ட்டு 100. இதுதான் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ண ஆன்சரா? சரி,
இதை எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கும். ஓகே, இந்த 120 + y இருக்கு பார்த்தீங்களா, y வேல்யூ என்னது 60, அப்போ 180 டிவைடட் பை 100, கீழே இருக்க 20 இங்க வந்துருமா, இன்டூ 100 ஆயிருமா. ஆமாவா, இவ்வளவுதானே. ஒய்க்கு நம்ம ஆல்ரெடி 60 கண்டுபிடிச்சோம், அதுக்கு தான் கொண்டு வந்தா 180/100, இந்த 20 இங்க சேர்ந்துரும். இந்த டிவிஷபிலிட்டி ரூல்லாம் முதைய சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, 100 கேன்சலு, 20 180 அடிச்சோம்னா 9, ஆன்சர் 9%. நெக்ஸ்ட், find the ratio between total discount given on D to total discount given on each article of year. Total discount given on D எவ்வளோங்க, 1500. இதுக்கும் discount given on each article of A ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். total discount divided by number of article which is 5 தானே, 5 தான். கேன்சல் பண்ணோம்னா 300:1, 300:1. அவ்வளோ. கொஸ்டினை பார்த்தது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிருப்போம், எக்ஸாம்ல ஸ்கிப்பே பண்ணியிருப்போம். நான் நடத்தி எடுத்தாலே 16 நிமிஷம் தாயா இந்த கொஸ்டின், அவ்வளோ சப்பையான கொஸ்டினியா. அதனால கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது, டேபிளை பார்த்து பயப்படக்கூடாது, சப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து போடணும். சரியா? ஓகேங்க, முடிச்சுக்கலாம். டாடா, பை.